அனைவருக்கும் வணக்கம். ப்ரோமோ 3 வந்துருச்சு. இதில் பூர்ணிமாவும் விஷ்ணுவும் பண்ணுற தொல்லை தாங்க முடியல அப்படின்னு தான் சொன்னோம். ஃபேக்காக 2 பேர் லவ் பண்ணுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் வேற நேற்று அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் அதிகமாக பூர்ணிமா காயப்படுத்திட்டேன் அப்படி இப்படி சொல்லி மன்னிப்பு கேட்டார். இன்றைக்கி இந்த அம்மா நேற்று அவர் என்னை சந்தோஷப்படுத்துவார், அடுத்த நாள் என்னை காயப்படுத்துவார், என்னை திட்டுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் நேற்று அந்த மிட்வீக் எவிஷன் அப்போ அவர் அழுது எனக்கு ரொம்பவே இதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கு. ஏன்டா ஃபேக்காக நடிக்கலாம், ஆனால் ஒரு அளவுக்கு தான் நடிக்கணும், ஒரு அளவுக்கு மீறி நீங்கள் போகிறீங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லாத்தோடையும் போய் இந்த பூர்ணிமா பண்ணுற அட்லையும் தாங்க முடியல. அப்படி தான் ஒரு வாரம் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி நிக்சனை சொல்லிகிட்டு இருந்துச்சு. இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா விஜயை சொல்லிகிட்டு இருக்கு. அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் தினேஷ் இந்த இடத்துல கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டாரு. பிக் பாஸ் சீசன் 6 பார்த்தீங்கன்னா அவரோட மனைவி ரஞ்சிதாவா எக்ஸ் ஒய்ஃப் அப்படின்னு தான் சொன்னோம். அவங்க இருந்தாங்களே, அதனால் சீசன் 6 எனக்கு ரொம்ப நெருக்கமான ஷோ. நான் வெளியே போய் அவங்களோட சேர்ந்து வாழ்கிறேன், நான் விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு. இவருக்கு என்னமோ ஆசை தான் அவரோட சேர்ந்து வாழணும், ரஞ்சிதாவோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் ரஞ்சிதா என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தரல. இந்த ப்ரொமோ பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தினேஷ் உண்மையாலுமே ஒரு ஃபீலிங்காக சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது பற்றி கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.